இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய சோகங்களை சந்திக்கிறோம், நிறைய அவமானங்களை சந்திக்கிறோம். உறவினர்கள் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, நண்பர்கள் முதுகலை குத்துறாங்க. நம்ம இந்த மாதிரி ரொம்ப மனம் தளர்ந்து இருக்கிற நேரத்தில் நீங்கள் நினைக்க வேண்டிய ஸ்லோகத்தை ஸ்ரீ தத்தாத்ரேயர், அத்ரி மகரிஷி மற்றும் அனுசுயா தேவியின் புதல்வராகவும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமாகவும் போற்றப்படும் ஞான குரு தன்னுடைய ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அந்த ஸ்லோகம் நமக்கு ரொம்ப எளிமையான ஸ்லோகம், சுலபமாக படிக்கலாம். நான் சொல்கிறேன். அவர் எழுதிய அவதூத கீதை அப்படிங்கிற புனித நூலிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப எளிமையாக இருக்கும், சிம்பிள். ந மானசம் கர்ம சுப அசுப மே, ந காயிகம் காயிகம் கர்ம சுப அசுபம் மே, ந வாசிகம் கர்ம சுப அசுபம் மே, ஞானாமிருதம் சுத்தம் அதீந்திரியோ அகம். இவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சில வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும் பாருங்களேன். ந கர்ம சுப அசுப மே, அதே முதல் 3 லைனில் ரிப்பீட் ஆகுது. மானசம்ங்கிற வேர்டு ஃபில் பண்ணணும், காயிகம்ங்கிற வேர்டு ஃபில் பண்ணணும், வாசிகம்ங்கிற வேர்டு. இப்போ நான் அர்த்தம் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ந மானசம் கர்ம சுப அசுப மே, இதில் என்ன அர்த்தம்னா, எனக்கு மனரீதியான நன்மை அல்லது தீமையான எந்தவித செயல்பாடும் கிடையாது. சுபம் நமக்கு தெரியும், அசுபம் தெரியும். ஸோ நன்மையோ தீமையோ மனசு ரீதியான கிடையாது. அப்போ அடுத்த வரி என்ன வருது? ந காயிகம் கர்ம சுப அசுபமே, எனக்கு உடல் ரீதியான நன்மை அல்லது தீமையான எந்தவித செயல்பாடும் கிடையாது. அது 2வது வரி. அப்போ 3வது வரி பாருங்கள். ந வாசிகம் கர்ம சுப அசுபமே, எனக்கு வாய்மொழி ரீதியான நன்மை அல்லது தீமையான எந்தவித செயல்பாடும் கிடையாது. இப்போ நாவினால் சுட்டபடுன்னு நம்மளை ஜனங்க பேசுகிறாங்க, பேசி நம்மளால் அந்த வார்த்தையை மறக்க முடியல, அப்பப்போ ஞாபகம் நம்மளை தொந்தரவு பண்ணது இல்லையா? அந்த மாதிரி வாய்மொழி ரீதியான நன்மை அல்லது தீமையான எந்தவித செயல்பாடும் கிடையாது. ஏன்னா 4வது லைன் பாருங்கள். ஞானாமிருதம் சுத்த அதீந்திரியோ அகம், ஏன்னா நான் உணர்வுகளை கடந்த தூய்மையான களங்கமற்ற அமிர்தமயமான ஞானம் அப்படின்னு சொல்லி தத்தாத்ரேயர் சொல்கிறாரு. இப்போ தனி மனிதனுக்கும் அவதூதருக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். தனி மனிதன் தன் உடலையும் மனதையும் சம்மந்தப்படுத்தி சிரமப்படுறான். ஆனால் அவதூதர் என்ன வித்தியாசம் பண்ணுறாருன்னா, அவர் என்னென்னா அவர் பிரம்மத்தோட உடலோடு அவர் ஐக்கியமாகிட்டு தான் நினைக்கிறாரு. அவதூதருக்கு தொடக்கத்தில் இருந்த மனம் உடல்ங்கிறதெல்லாம் இப்போ மாறி அனைத்துமே பெயரற்ற அண்ட வெளியாகவும் விரிந்த ஒன்றாகவும் மாறுகிறது என்று கூறி இந்த பதிவை முடிக்கிறேன். இப்போ நமக்கு எந்த அவமானமும் கிடையாது, நம்ம தைரியமாக இருப்போம், இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம்.